வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வெள்ள நிவாரண பங்கீட்டில் திமுக அரசு பாரபட்சமாக நடந்து கொள்வதாக கண்டித்து விழுப்புரம் நகராட்சி மைதானத்தில் அதிமுகவினர் 600 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000 ரூபாய் மட்டுமே நிவாரணமாக வழங்கப்பட்டதாகவும், சென்னை வெள்ளத்தின் போது தேர்தல் காரணங்களுக்காக 6000 ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாயும், விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 40,000 ரூபாயும், விரிவான மற்றும் உடனடி நிவாரணத் தொகையும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சீரான இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சண்முகம் வலியுறுத்தினார். வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை மீறி திமுக அரசு தயார் நிலையில் இல்லை என்று விமர்சித்த சண்முகம், நிர்வாகத்தின் அலட்சியத்தால் வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளன என்றார். சாத்தனூர் அணையில் இருந்து முறையான முன்னெச்சரிக்கைகள் இன்றி திடீரென தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் விவசாய நிலங்கள் பெருமளவில் சேதமடைந்தது. மாவட்ட நிர்வாகம் வெள்ள சேதத்தை சீரமைக்க 1863 கோடி ரூபாய் தேவை என்று மதிப்பிட்டுள்ள நிலையில் 102 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும், இது போதாதென்று கருதுவதாகவும் சண்முகம் சுட்டிக்காட்டினார். விழுப்புரம் மற்றும் அண்டை மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டதை வலியுறுத்தி சூறாவளியின் போது அரசின் பதில் குறித்தும் கேள்வி எழுப்பினார் சண்முகம். குறைந்த மழையுடன் கூடிய சென்னை அதன் திறமையான வடிகால் அமைப்புக்காக பாராட்டப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட கிராமப்புறங்கள் சிறிய கவனத்தை பெறவில்லை. போதுமான நிவாரண நடவடிக்கைகளை வழங்கத் தவறியதற்காக அரசாங்கத்தை விமர்சித்த அவர், நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களுக்கு இடையேயான வளப்பங்கீட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை எடுத்துக்காட்டினார். 2005 வெள்ளம் மற்றும் 2004 சுனாமி போன்ற கடந்தகால பேரழிவுகளை அதிமுக கையாண்டதை நினைவு கூர்ந்த சண்முகம், திமுக அவர்களின் ஆட்சியில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதிமுக ஆட்சி காலத்தில் பேரிடர் மேலாண்மை திறமையாகவும் சமமாகவும் இருந்தது என்று கூறினார். இதற்கு நேர்மாறாக தற்போதைய நிர்வாகம் பச்சாதாபம் மற்றும் திட்டமிடல் இல்லாததால் கிராமப்புற மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் துன்பத்தை அதிகரிக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். சண்முகம், முதல்வர் மு.க. ஸ்டாலினை குறிவைத்து எதிர்க்கட்சித் தலைவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிய பிறகே விழுப்புரத்திற்கு வருகை தருகிறார் என குற்றம் சாட்டினார். அப்போதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்காமல், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்யாமல் முதல்வர் நிவாரணப் பொருட்களை திருமண மண்டபத்தில் விநியோகம் செய்தார். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இருவரும் இல்லாதது உள்ளூர் மக்களை கோபப்படுத்தியுள்ளது என்றார். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன், எம்எல்ஏக்கள் எம். சக்கரபாணி, அர்ஜுனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.